மகளிர் உரிமை தொகைக்கான முகாம்கள் தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு நியூ அப்டேட் தான். ஜூலை 15 இருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் எல்லா மாவட்டங்களிலுமே நடக்கும். ஒரு பகுதிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தேதிகளில் நடக்கும்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த முகாம்ல மற்ற எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஆதார், பேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நான் மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் இதில் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா 21 வயது பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். உங்க வீட்டில் விடோ பென்ஷன்லையோ இல்லை அப்படின்னா மற்ற ஸ்கீம்ல முதியோர் உதவித்தொகை இந்த மாதிரி ஓய்வூதியங்கள் வாங்கக்கூடிய பெண்களா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இனிமேல் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. உதாரணமா எங்க வீட்டுல என் அம்மா ஒரு ஓய்வூதிய திட்டம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் எலிஜிபிள் ஃபர்ஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அவங்கள விட்டுட்டு எனக்குமே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும், நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் முட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்க அப்ளை பண்றதுக்கு அந்த முகாமுக்கு போகும்போது உங்களுடைய ஆதார், ரேஷன் கார்டு, இபி பில் அண்ட் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா 45 டேஸ்க்குள்ள உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏன் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, மேல்முறையீடு பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே 45 நாட்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க.